மக்களே, இன்னைக்கு ஒரு சம்பவம் மக்களே. கரெக்டா ஒரு 10, 10:15 நம்ம கொளத்தூர் பிரிட்ஜ் இருக்கு பாத்தீங்களா? நம்ம பாடி பிரிட்ஜ் ஏறினா பாடி ரைட் சைடு எடுப்போங்க. அந்த பிரிட்ஜுக்கு கீழே ரைட் சைடுல ஒரு காரன் வந்து என்ன ஓடுறான், ஏறி வரான். நான் வந்து ரைட் எடுத்தேன்னா அவனை இடிச்சிருவான். சரி நம்ம லெஃப்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு லெஃப்ட் எடுக்கிறேன். லெஃப்ட் எடுக்கிற டைம்ல ஒரு பைக்காரன் வரான் பின்னாடி. அவன் மேல பட்டுரும். லெஃப்ட் எடுக்கும்போது சடனா அவன் பயந்துட்டான். அவன் மேல பட்டுற போச்சுட்டு அவன் பயந்துட்டான். அவன் பயந்தது வந்து நியாயம் தான், தப்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன், ரைட் எடுத்தா நான் காரை இடிச்சிருவேன். நான் லெஃப்ட் ஓவரா எடுத்தா உன்னை அடிச்சிருவேன். அந்த டைம்ல என்ன பண்ண முடியும், லெஃப்ட் லைட்டா எடுத்து லைட்டா திரும்ப தான் முடியும். நம்ம எல்லாருமே தப்பிக்க தான், நம்ம எல்லாருமே வந்து சேஃபா இருக்க தான் நான் ஓட்ட முடியும். அந்த டைம்ல பைக் யாரை பயந்துட்டா நான் அப்பயும் கை காமிச்சா அவர் பார்க்கல போகுது. அவர் பின்னாடியே வந்து என்ன என்ன கத்துறாரு. ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல வந்து கத்துறாரு, மொத்தம் என்ன வண்டி ஓட்டுற நீ, இப்படிதான் ஓட்டிய வேகமா பார்க்க மாட்டேன் லெஃப்ட் சைட்ல அப்படின்றது. நான் அவரே கம்மா பாத்துனுறேன். பாத்துனே பதில் சொல்ல மாட்டேன்னாரு. நான் சொன்னேன், அது என்ன ப்ரோ சண்டையா போட முடியும், சவாரி முடிச்சு அடுத்த சவாரி எடுக்கும்ல, அது என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்டேன். உடனே ஒரு வண்டி ஃப்ரண்ட்ல போயிட்டு ஆட்டோ நம்பரை போட்டோ எடுத்துட்டு நீ இனிமே எப்படி வண்டி ஓட்டுற பாக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. நான் போட இறங்கி போய் சொல்றேன், ப்ரோ இதான் ஒரு விஷயமே இல்ல, ஒரு ரோடுனா ஒரு 1000 வண்டிகள் நம்ம தான் நடக்கும், நம்ம தான் சேஃபா போகணும், நானும் சேஃபா போறேன், உன் மேல தப்பு இல்லை, நான் தான் லெஃப்ட்ல வந்துட்டேன், இந்த பக்கம் ரைட்ல வண்டி வருது, நான் உன்னையும் அடிப்பேன் அவனையும் அடிச்சு எனக்கும் சேதம் உனக்கும் சேதம், உனக்கும் அடி இல்லை எனக்கும் அடி இல்லை, காருக்கு அடியில் ரெண்டு பேருமே சேஃபா தான் போறோம். அப்பப்ப இந்த மாதிரி நடக்கும் ப்ரோ, நான் அதுக்கு தான் சொல்றேன்ல, நம்ம 2 பேர் மேலே தப்பு இல்லை, ரோடு நம்ம அப்படிதான் கேர்ஃபுல்லா போகணும்னு சொல்றேன். அவர் வந்து போட்டோ வச்சுட்டு போயிட்டேன். நான் அப்பயும் சொல்றேன், இறங்கி போயிட்டேன். கேட்கல. நான் என்ன சொல்றேன் மக்களே, நம்ம என்னதான் பண்ணீங்களே சொல்லி இந்த நிலைமை நம்ம என்ன பண்ண முடியும்? இதே நான் ஒரு பைக்கான இடிச்சு அவன் கீழே வந்தாலும் தப்பு தான், நான் அவனை இடிக்க போனாலும் தப்பு தான். நம்ம வந்து 2 பக்கம் மிரர் இருக்கு, 2 பக்கம் பார்த்து தான் ஓட்டுறோம். நம்ம சூழ்நிலை நம்ம நேரம் நம்ம எல்லா பக்கம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் போகணும். அதுக்குன்னு நீ எல்லா வண்டி நம்பரை போட்டோ எடுத்து நான் உண்மையாக வண்டி ஓட்டணும் பண்ற பாக்குறியா? அது இந்த மாதிரி மிரட்டினா நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஏங்க ஒரு ஆட்டோக்காரன் ஒரு காருக்காரன் வண்டி ஓட்டுறவங்கலாம் வந்து இப்படியே எல்லாரும் பண்ணா நாங்க இப்படிதான் வண்டி ஓட்டுறது குழப்பம் நடத்துறது. நான் கூட அவரை எதிர்த்து பேசி ஒருத்தவங்க மாதிரி கேட்டு அந்த மாதிரி பிரச்சனை பண்ணினாலும் பரவாயில்ல, நீ சொல்லும் போதெல்லாம் கம்மு தான் உட்காந்துங்க. அதே மாதிரி இறங்கி போட்டோ எடுக்கும் போது நான் இறங்கி கேட்கறேன், என்ன ப்ரோ இதுக்கு எதுக்கு போட்டோ அப்படின்னு கேட்கறேன். போயிட்டாரு. எங்க ஒரு ஒரு நாளைக்கும் டெய்லியும் ஒரு ஆட்டோக்காரன் ஒரு தடவையாச்சு கோவப்படுவான், ஆத்திரப்படுவான், அசிங்கப்படுவான், அதுக்கப்புறம் பயப்படுவான், எவனா கலாசுவான், இல்லைன்னா ஏதாவது வண்டிக்காரன் வந்து இடிப்பான். இவ்வளவு நடக்கும், ஏதாவது ஒரு தடவையாச்சும் இது நடக்கும், நடக்காம இருக்கவே இருக்காது. நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நாங்க அதெல்லாம் ஓட்டியே ஆகணும். எங்க சூழ்நிலை எங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ரோடுன்னா 1000 வண்டிகள் 1000 பேர் 1000 வேகமா போகதான் செய்வாங்க. நம்ம தான் கண்ணு கத்துமா கேர்ஃபுல்லா போகணும். இன்டென்ஷனா ஒருத்தன் இடிச்சாதான் அது தப்பு, தெரியாதனமா இடிச்சாலும் அது தப்பு தான். நீ ஏன் பார்க்கலான்னு கேட்பாங்க. நான் இடிக்கவும் இல்லை, இன்டென்ஷனலா போகவும் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு என்ன நீங்களே கமெண்ட் பண்ணுங்க.